வணக்கம். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வீக்கெண்ட் பிரச்சாரம் இருக்கு பாத்தீங்களா? அப்பப்பா, இன்னைக்கு அரசியலுக்கு வர நிறைய பேரு மக்களுக்கு நல்லது பண்றதுக்காகலாம் வர்றது கிடையாதுங்க. மக்கள் சொத்தை சேதப்படுத்துறதுக்காக, மக்கள் முன்னாடி ஹீரோயிசம் காட்டுறதுக்காக, தனக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அப்படின்னு பப்ளிசிட்டி பண்றதுக்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நடிகர் விஜய் இருக்காரு பாத்தீங்களா? இவர் இந்த திருச்சியில நடந்த இந்த கூட்டம் நடந்துச்சு பாத்தீங்களா? முந்தா நாள் சனிக்கிழமை அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா, அந்த கூட்டத்துக்கு வந்த அத்தனை ரசிகர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மறுபடி கிளம்பி போறப்போ அரசாங்க சொத்து அத்தனையும் மேக்சிமம் சேதப்படுத்தி இருக்காங்க. பள்ளிக்கூடத்துல இருந்து பொது சொத்துக்கள், மக்கள் வரி பணத்துல நம்ம கட்டி இருக்கிற இந்த பொது சொத்துக்களை சேதப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க மக்களுக்காக நல்லது எதுவும் பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு மக்கள் சொத்தை சேதப்படுத்தாதீங்க, மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க. ஒருத்தவங்க விமான நிலையத்துல இருந்து அவங்க காரியத்துக்காக வந்திருக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து அவங்க அந்த விமான நிலையத்துல இருந்து அவங்க ஊருக்கு போக விடாத 3 மணி நேரம் நீங்க பிளாக் பண்ணிருக்கீங்க. பிளாக் பண்ணி அராஜகம் பண்ணி அவங்களை அந்த காரியத்துக்கு கூட போக விடாத தடுத்திருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் மக்களுக்கு எங்க நல்லது பண்ண போறீங்க? ஒருத்தர் NTTV காரர் பேட்டி எடுக்கிறாரு. அவர் கூட ஒரு தம்பி அப்படியே பயங்கரமா ஹீரோயிசம் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போறாப்ல. மற்ற நாடுலாம் நம்மள என்ன நினைப்பாங்க? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கேவலமா நினைக்கிற அளவுக்கு நீங்க நடந்துகிட்டு இருக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் விஜய் ப்ரோ, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க ப்ரோ. சொன்னீங்களே செஞ்சீங்களா, சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேக்குறீங்களே. பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு கேக்குறீங்களே. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா, புரிஞ்சுக்காம பேசுறீங்களான்னு தெரியல. 2021லயே நம்முடைய முதலமைச்சர் இதை நிறைவேற்றிட்டார். பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற TNPSC எக்ஸாம்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் முன்னுரிமை. வேலை முழுக்க முழுக்க தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் இங்க வேலை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? நம்முடைய முதலமைச்சருங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னைக்குமே பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா அது நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தவ புதல்வனான நம்முடைய திராவிட மாடல் நாயகர் நம்முடைய முதலமைச்சர் தாங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நிறைய விஷயங்களை தப்பா எழுதி கொடுத்து அவரை அப்படியே பேச வச்சிடுறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதே மாதிரி டீசல் விலையை ஏன் குறைக்கல, நீட் தேர்வை ஏன் ரத்து பண்ணல அப்படின்னு கேக்குறீங்களே, கொஞ்சமாவது மண்டையில உங்களுக்கு மசாலா இருக்குதாங்க? யோசிச்சு பாருங்க. ஏன் இதை நான் கேட்கிறேன்னா, இதெல்லாம் குறைக்க வேண்டியது ஒன்றிய அரசனுடைய பொறுப்பு. அங்க அந்த மத்தியில நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க சொல்ற அத்தனையும் நம்ம கேட்டு குறைக்கலாம். அங்க உட்கார்ந்துக்கிட்டு மோடிக்கு ஜால்ரா போட்டுட்டு இன்னைக்கு நீங்க எல்லாம் இப்படி ஈடிக்கு பயந்துட்டு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு டீசல் விலையை குறைக்கல, அந்த விலையை குறைக்கல, இந்த விலையை குறைக்கலன்னு நீங்க அப்படியே தற்குறி மாதிரி பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இங்க தமிழ்நாட்டுல சொன்னதை மட்டும் கிடையாது, சொல்லாததையும் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அப்படின்னா அவருதான் நம்முடைய திராவிட மாடல் நாயகர். இன்னைக்கு சொன்னதை மட்டும் கிடையாதுங்க. தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம்னு ஏகப்பட்ட திட்டங்கள், இன்னைக்கு தாய்மானவர் திட்டங்கள்ல இருந்து அன்பு கரங்கள் திட்டங்கள் வரைக்கும் அத்தனை திட்டங்களையும் சொல்லாமலே மக்களுக்காக பார்த்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். யோசிச்சு பாருங்க. தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு மாசம் 2000. யோசிச்சு பாருங்க. யாராவது இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அருமையான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற நம்முடைய முதலமைச்சரை பார்த்து இவர் இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்ல அங்கிள்னு கூப்பிட்டு அவருடைய என்ன சொல்றது, அவருடைய தராதரத்தை அவரே குறைச்சிக்கிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன சார் CM சார் அப்படின்னு இவர் அப்படியே சினிமா ஸ்டைல்ல பேசணும்னா மக்கள் எல்லாம் மயங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில இடத்துக்கு இவர் வர்றதா சொல்லிட்டு பெரம்பலூருக்கு அந்த சைட்ல எல்லாம் அவர் வராமையே போனதுனால மக்கள் எல்லாம் அப்படியே கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க. அதுலயும் ஒரு அக்கா சொல்லுது, எனக்கு விஜய் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, வரேன்னு சொல்லிட்டு வராம விட்டுட்டாரு அப்படின்னு ஆவேசமா பேட்டி கொடுக்குறாங்க. இதுல யார் முட்டாள்னு கேட்டீங்கன்னா விஜய் கிடையாதுங்க. விஜயை பார்க்க போன நாம தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்ம வீட்டை சோத்தை தின்னுட்டு நாம ஏங்க அடுத்தவங்களுக்காக போய் நின்றுட்டு கால் கடுக்க நின்றுட்டு இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் சினிமாவில தாங்க அவ்வளவு பந்தா எல்லாமே. நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா அந்த பஸ் இருக்குது பாத்தீங்களா,
பாத்தீங்களா? அவர் வரக்கூடிய அந்த பஸ்ஸுல கம்பி வேலி ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. எதுக்குன்னா, நம்ம பசங்க வந்து மேல ஏறிடக்கூடாது, விஜய் வந்து டச் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதையும் தாண்டி ஒரு சில பேர் ஏறிடுறாங்க. அது வேற விஷயம். இங்க வந்து முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட அப்பா, அம்மா நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணுங்கிறதுக்காக உங்கள படிக்க வைக்கிறாங்க. நீங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டா தாங்க முன்னேற முடியும். நீங்க விஜய்ன்னு அவர போய் ஒரு சில ரசிகர்கள் அப்படி போய் நீங்க வந்து நிக்கிறீங்க. ஆனா அதெல்லாம் பிராக்டிகலா பாத்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.